ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்த வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரேட் அப்படின்னா என்ன சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேட், அதாவது ஒரு வணிகம் நம்ம நடைபெறணும் அப்படின்னா ஒரு பையர் அண்ட் செல்லர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு பையர் செல்லர் கண்டிப்பாக ஒரு செல்லர் இருந்தால் ட்ரேட் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு கண்டிஷன் நமக்கு தேவைப்படுது. அதாவது பையர் வந்து அவர் வாங்க நினைக்கிற ப்ரைஸும் செல்லர் வந்து அவர் விற்க நினைக்கிற ப்ரைஸும் ரெண்டு ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ட்ரேடு வந்து நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷர்ட் கடைக்கு போகிறீங்க. ஒரு டிஷர்ட் வந்து 200 சொல்கிறாரு. நீங்கள் 200 வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ட்ரேட் நடக்கும். நீங்கள் வந்துட்டு இன்னொருத்தர் வராரு, அதே மாதிரி ஓகே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க. இன்னொருத்தர் வராரு, 200 ஒரு டிஷர்ட்டை நான் 150 வாங்க சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வழிக்கு வரவே இல்லை. ஸோ அப்படி ரெண்டு ப்ரைஸுமே, அதாவது 200 அவர் விற்க நினைக்கிறாரு, இவர் 150 வாங்க நினைக்கிறாரு. ரெண்டு ப்ரைஸுமே ஈக்குவல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடு வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பை அண்ட் அப்புறம் பார்க்குற பிட் அண்ட் ஆஸ்க்கு ஒரு பொருந்தும். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்குன்னு போனீங்கன்னா ஓகே ட்ரேட் எப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 விதமான கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை ஒருத்தர் வாங்க போகிறார். ஏதோ ஒரு பொருள் 100 அது விற்றுட்டுருக்கு. 100 அந்த பொருளோட மதிப்பு வந்து 100. அந்த கடைக்காரர் சொல்லி 100 சொல்கிறாரு. இவரும் 100 எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இது ஒரு கேரக்டர் டைப் ஆஃப் மெம்பர். ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை 95 நான் வாங்கிக்கிறேன். ஸோ வந்து இதோட ஒருத்த இவ்வளோ தான், நான் 95 வாங்கிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, குறைச்சி போடுங்க, டிஸ்கவுண்ட்லாம் போட்டு போடுங்க சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. கடைசி பார்த்தா 2 பேருமே 98 வந்து நிற்கிறாங்க. ஸோ கடைக்காரரும் 98 விற்க ரெடி ஆகிட்டார். அந்த வாங்குறவரும் 95 98 வாங்க ரெடி ஆகிட்டார். ஸோ ட்ரேடு நடந்துருச்சு. இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். இன்னொருத்தர் வராது, ஸ்ட்ரைட்டாக 90 போயிட்டார். இல்லை அந்த கடையிலலாம் வந்து எவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்க. ஸோ இங்கே நல்லாயிருக்கு சொல்லி வந்தால் என்ன எப்படி வைக்கிறீங்க? 90 தான். 90 இந்த பொருளோட ஒர்த்து வந்து 90 தான், குவாலிட்டி 90 தான், நீங்கள் 10 ஜாஸ்தி வைக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பேசி எடுத்து அந்த அவரும் சொல்கிறார், இல்லைங்க இது ரேர் பீஸு, இதெல்லாம் வந்து அப்பப்போ தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து 100 தான் சொல்லி இங்கே கடைக்காரர் சொல்லிட்டுருக்காரு. அப்படி பேசி எடுத்து கடைசியில் 2 பேருமே 95 வந்து நிற்கிறாங்க. ஓகே கடைக்காரரும் ஓகே சரி இருந்தாங்க 95 நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 90 கொடுத்துட்டாரு. இவரும் 90 வாங்கிட்டு போயிட்டார். இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். இதே மாதிரி தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய பேர், அதாவது ஒரே ஷேரை நிறைய பேர் வாங்கவும் ரெடியாக இருப்பாங்க. அதே பேர் நிறைய மெம்பர்ஸ் வந்து விற்கவும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதான் வந்து நம்ம ஏற்கனவே வால்யூம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தா புரியும். ஸோ இந்த ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அப்படி போட்டி போடணும். அப்போ தான் வந்து அந்த ஷேருக்கு ஒரு மதிப்பே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். வால்யூம் என்னன்னா, ஒரு அந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்கணும், அது மாதிரி விற்கிறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் ஷேர் மார்க்கெட்லேயும் இருப்பாங்க. நம்ம நார்மல் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ண இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஷேரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேர் வந்து 150 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஷேரை வந்து ஒருத்தர் வந்து 150 வாங்க ரெடியாக இருப்பாங்க, 149 வாங்க ரெடியாக இருப்பாங்க, 148 147 146 சொல்லிட்டு வரிசையாக. ஸோ இந்தந்த விலைக்கு வந்து அந்த பையர் வந்து அவங்களே ஒரு கற்பனை பண்ணி, இல்லை மார்க்கெட்டோட அந்த கண்டிஷன் பொறுத்து இந்த ஷேரோட மதிப்பு, இந்த ஷேரோட ஒர்த்து வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ப்ரைஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 150 ஒரு 10 பேர் ரெடியாக இருப்பாங்க வாங்குறதுக்கு, 149 ஒரு 20 பேர் ரெடியாக இருப்பாங்க வாங்குறதுக்கு, 148 ஒரு 50 பேர் ரெடியாக இருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ இத்தனை மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸில் வந்து வாங்க ரெடியாக இருப்பாங்க. இந்த செட் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து பிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு பையர் வந்து ஒரு பொருளை இந்த விலைக்கு வாங்க நினைக்கிறது, அந்த ப்ரைஸை தான் பிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு செல்லர், ஸோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த சைடு விற்கிற ஆள் இருக்கிறனால தான் வாங்கணும் வராங்க. அதே மாதிரி இந்த சைடு செல்லிங் சைடு பார்க்கும்போது 150 இந்த ஷேரை வந்து 150 விற்க வந்து ரெடியாக இருப்பாங்க, 151 விற்க ரெடியாக இருப்பாங்க, 152 விற்க ரெடியாக இருப்பாங்க, அதே மாதிரி வந்து 153. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 151 152 153 இருக்குல்ல, ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் தான் வந்து
ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்லர் வந்து ஒரு பொருளை விற்க நினைக்கக்கூடிய ப்ரைஸ் தான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் தெளிவாக வந்து பிட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு 150 ரூபா ஒரு ஷேரை வந்து 149 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்க ரெடியாக இருக்கார், 150 ரூபாய்க்கு ஒரு வாங்க ரெடியாக இருக்கார். ஸோ இதில் யார் ஹையஸ்ட்டாக வாங்க ரெடியாக இருக்கா? ஹையஸ்ட்டு ப்ரைஸ் இது. ஸோ எல்லா ப்ரைஸும் பார்த்துட்டோம். 142, 147, 46 வரைக்கும் பார்த்துட்டோம். இது ஹையஸ்ட் இது 150 ரூபா ஷேரு யார் ஹையஸ்ட்டாக வாங்க நினைக்கிறாங்க? 149 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் இருந்தோ அதுதான் வந்து பிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்கும்போது 150 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் வந்து 151க்கு ஒருத்தர் விற்க ரெடியாக இருக்கார், 152க்கு ஒருத்தர் விற்க ரெடியாக இருக்கார், 153, 54, 55 சொல்லி வரிசையாக இருக்குது. இது எது வந்து லோயஸ்ட்டாக இருக்குது? ஸோ அதுதான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ ஒரு 150 ரூபா ஷேரை வந்து 151 1 ரூபா தான் அதிகமாக வந்து இவ்வளோ கம்மி விலைக்கு சில பேர் 160 ரூபா போவாங்க, இவர் 151 ரூபாய்க்கே விற்க ரெடியாக இருக்கார். ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ் அதுதான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸோட மீனிங். ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் அந்த வேர்டிங் வேணால் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் பிட்னா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு அந்த வாங்கிறதுக்கு ஒரு ப்ரைஸில் ரெடியாக இருப்பார்ல, அந்த ப்ரைஸ் தான் பிட் ப்ரைஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்கும். அதாவது எது ஹையஸ்ட் ப்ரைஸோ அதுதான் பிட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எது லோயஸ்ட் ப்ரைஸோ அதுதான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ இந்த பிட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் சைடை அது வந்து ஷோ பண்ணுது. ஸோ இந்த சைடு பார்க்கணும் ஆஸ்க் ப்ரைஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஆஸ்க் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டோட சப்ளை சைடை நமக்கு ஷோ பண்ணுது. பாருங்கள் எதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் 150 ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து 149 ரூபா வரைக்கும் கூட வாங்க ரெடியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த 200 ரூபா டிஷர்ட் வந்து 199 ரூபாய்க்கு கூட வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து 150 ரூபா கூட சில பேர் இருப்பாங்க. பட் ஒருத்தர் வந்து 199 ரூபா கூட வாங்க ரெடியாக இருக்கார் அப்படின்னா, ஸோ அந்த டிமாண்ட் அந்த பொருளோட டிமாண்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்படி வாங்க ரெடியாக இருப்பாங்களே, ஸோ இவ்வளோ ஒரு விலை கூட ஒருத்தர் வாங்க ரெடியாக இருக்காங்கன்னா அந்த மார்க்கெட்டோட அந்த ஷேரோட டிமாண்ட் நல்லா இருக்குது, அந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் சைடை ஷோ பண்ணுது. ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 ரூபா அந்த 150 ரூபாய்க்கு உள்ள அந்த ஷேரை வந்து 151க்கு, ஸோ சில பேர் 160 விற்பாங்க, அது ஒருத்தர் 150 தான், 160, 170க்கு ரெடியாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து 151க்கு விற்க ரெடியாக இருக்காரு. ஸோ இவ்வளோ குறைஞ்ச விலையில் ஒருத்தர் ரெடியாக இருக்கார், லோயஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ குறைஞ்ச விலையில் ஒருத்தர் ரெடியாக இருக்கார் அப்படின்னா, ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டோட சப்ளை சைடை இது ஷோ பண்ணுது. ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து சொல்ல வருது தான். ஓகேவா? பிட்டு வந்து ஒரு பையர் வந்து வாங்க நினைக்கிறார், ஸோ அந்த ப்ரைஸ் தான் பிட். அப்புறம் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் வந்து ஒரு செல்லர் வந்து விற்க நினைக்கிற ப்ரைஸ் தான் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் அப்படின்னா இந்த பிட் அப்புறம் ஆஸ்க் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஸ்ப்ரெட். உதாரணத்துக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு ஷேர் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க, 1500 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறீங்க. உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, வாங்குறதோ விற்கிறதோ ஏதோ பண்ணுறீங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை. பட் சில டைம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 10 ஷேர் வாங்குறவோ இல்லை 10 ஷேர் விற்கிறவோ ரெடியாக போகிறீங்க, அந்த டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உதாரணத்துக்கு வந்து 10 ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதே சமயம் அந்த 1500 ரூபாய்க்கு வந்து இன்னொருத்தர் 10 பேர் வந்து ரெடியாக இருக்கணும் விற்கிறதுக்கு. அப்போ தான் வந்து ட்ரேடு வந்து நடக்கும். ஸோ இப்போது அதுவும் இல்லாமல் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற விலைக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரேடு எப்படி நடக்கும்னா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன விலை ஒரு 2 விலையும் ஈக்குவலாக அந்த மாதிரி தான் ட்ரேடு நடக்கும். ஸோ அப்போ நடக்கலைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுக்கு முக்கியமாக காரணம் இருக்குது வந்து இந்த ஸ்ப்ரெட் தான். ஸோ உதாரணத்துக்கு வந்து 150 ரூபா ஒரு ஷேரை வந்து சில பேர்த்துக்கு வந்து வாங்க போகிறீங்க, அங்கே 200 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்குன்னா நம்ம வாங்கவே மாட்டோம். ஸோ 150 ரூபாய்க்கு ஒரு 10 ஷேர் கொடுத்து நீங்கள் சிரோதாலையோ சம்திங் வேறு ப்ரோக்கர் சைடில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது காரணம் தான். சில பேர் வந்து 200 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருப்பாங்க, 150 ரூபாய்க்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 151 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு 151 நீங்களும் ரெடி ஆவீங்க. இல்லைனா அவர் வந்து 150 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருப்பார், விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும் போது தான் ட்ரேட் நடக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸ்ப்ரெட் அது நேம் ஸ்ப்ரெட்டு, பட் டிஃப்ரென்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ தான் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 150 ரூபா பொருளை வந்து ஒரு 145 ரூபா கேட்டிங்கன்னா ஓகே அவர் குறைச்சி தர ரெடியாக இருப்பார். நீங்கள் 120 ரூபாய்க்கும் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே 100 ரூபாய்க்கெலாம் போகும்போது
வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதாவது ட்ரேட் நடக்கிறதுக்கு ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப லிக்விடிட்டின்னு நம்ம அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கேஷை மாற்றலாம், ஸோ அந்த தன்மை, அதாவது மார்க்கெட்டோட லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். எப்போனா இந்த ஸ்ப்ரெட், அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது. உதாரணத்துக்கு 100 ரூபா ஷேர் வந்து 120 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கும் போது, ஓகே 2 பேருமே இறங்கி ஓகே நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், 100 ரூபாய்க்கு நான் விற்றுக்கிறேன் சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவே வந்து ஸ்ப்ரெட் அதிகமாகிடுச்சுன்னா ட்ரேட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்ப்ரெட்டு வந்து ஸ்ப்ரெட்டு மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருக்கும்போது லிக்விடிட்டி வந்து கம்மி, மார்க்கெட் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரெட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இது தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வால்யூம், அது ஒரு ஷேரை வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேரோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ வால்யூம்னா என்னென்னா, இந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி நிறைய ஆட்கள் முந்திக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேரோட மதிப்பு கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எங்கே பார்ப்போன்னா பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த பொருள் ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு போகிறீங்க, நீங்கள் அந்த மொதல் பொருள் வாங்கிறதுக்கு போகிறீங்க. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பெரிய இடம், அந்த பொருள் இருக்குது, பட் விற்கிறதுக்கு வியாபாரியாக யாருமே இல்லை. பொருள் இருக்குது, பட் விற்கிறதுக்கு வியாபாரி யாருமே இல்லை, வாங்குறதுக்கும் பெருசாக கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா இன்னொரு பொருள் நீங்கள் வாங்க வரீங்களா, அந்த பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கடை இருக்குது. ஒவ்வொரு கிலோ 3 விதமான வியாபாரிகள் இருக்காங்க. இங்கே அலம் போதுது, வாங்குறதுக்கு கூட்டம் அப்படியே அலம் போதுது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்வாங்க தான் போகும். ஓகே, இந்த பொருளுக்கு வந்து இந்த பொருளோட இந்த பொருளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி போல். ஸோ எதை வச்சு நம்ம முடிவுக்கு வரோம்? அந்த கூட்டத்தை வச்சு தான். ஸோ விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, ஸோ வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, ஸோ விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ சப்ளை அதிகமாக இருக்குது, ஸோ வாங்குறதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அந்த பொருளுக்கு. ஓகே சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்வையும் அங்கே போகணும், அங்கே தான் போகும். இது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கே வந்து வாங்குறது விற்கிறதுக்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க, தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் சில பேர் பார்க்கவே மாட்டாங்க, டேரெக்டாகவே ஷேரை வாங்கிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது தான் இந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு, எவ்வளோ விலை, எந்தெந்த விலையில் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்குங்க அந்த பொருளை விற்கிறதுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த பொருளை வாங்குறது. ஸோ பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸே இதுதான். அந்த ஷேரோட அந்த குவாலிட்டி, அந்த ஷேரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து தெரியணும் அப்படின்னா இந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே போதும். இது வந்து இப்படியில் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் பிட் அண்ட் ஆஸ்க் டிஃப்ரென்ஸ், ஸோ அதோட நேம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஸ் டாப்பிக்கை நான் கற்றுக்கிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய்.